ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 119வது சங்கீதம் 65வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, உமது வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தினீர். நம்முடைய வாழ்நாட்களில் நம்மை மிக நேர்த்தியாய் நடத்தக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர் மட்டுமே. பெற்றோர் நம்மை வழிநடத்துவதும், ஆசிரியர்கள், போதகர்கள் நம்மை வழிநடத்துவதும் உண்டு. இவர்கள் எல்லாருடைய வழிநடத்துதல்களும் அவர்களுடைய சிந்தைக்கு சிறந்ததாய் தோன்றினவைகளும் அவர்களுடைய அனுபவங்களின் அடிப்படையிலும் நம்மை நடத்துகின்றார்கள். ஆனால் தேவன் அப்படி அல்ல. எப்படி நம்மை நடத்த வேண்டும் என்கிறதை குறித்த நல்ல திட்டமிடுதல் அவரிடத்தில் இருக்கின்றது. நம்மை உருவாக்கின நோக்கம் நம்மில் நிறைவேறும்படிக்கு கர்த்தர் நம்மை நடத்தும் போது அது மிகவும் நன்றாக அமைந்திருக்கும். சில நேரங்களில் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கின்ற பாதைகள் நமக்கு புரியாமல் இருக்கும். அவைகளின் முடிவிலே மேன்மையான அனுபவங்களிலே நாம் நிற்கும் பொழுது தேவன் நடத்தின விதங்களை நினைத்து நாம் கர்த்தரை துதிப்போம். யோசேப்பை தேவன் வழி நடத்தி கொண்டிருந்த போது அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவன் சகோதரர்களுக்கும் புரியவில்லை, யாக்கோபுக்கும் புரியவில்லை. ஆனால் அவனுடைய எதிர்காலங்களை பார்க்கும்போது கர்த்தர் மிக நேர்த்தியாக செய்திருக்கிறார் என்பதை மிக தெளிவாக நாமும் புரிந்து கொள்ள முடியும். தாவீதை கர்த்தர் வழி நடத்தினார். சவுலுக்கு தப்பி அவன் பல வருடங்கள் ஓடி ஒளிந்து கொண்டே இருந்தான். ஏன் இந்த வாழ்க்கை என்றெல்லாம் கூட அவர் சிந்தித்திருக்க கூடும். என்னுடைய வாழ்க்கை தவறான பாதையில் செல்லுகின்றதோ என்று கூட யோசிக்க தோன்றி இருக்கலாம். ஆனால் முடிவை பாருங்கள், தேவன் அவரை நன்றாய் நடத்தினார். உங்கள் வாழ்க்கையிலேயும் எதிர்பாராத கஷ்டங்களும், நீங்கள் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு முன்னேற முடியாத சூழ்நிலைகளும், நெருக்கங்களும், அவமானங்களும், நிந்தைகளும் எல்லாம் உண்டாயிருக்கலாம். நீங்கள் மிகவும் பிரயாசப்பட்டும் உங்களால் முன்னுக்கு வர முடியாத அளவுக்கு சில கடினமான சூழ்நிலைகளில் சிக்குண்டது போன்ற தோற்றங்கள் கூட உண்டாகலாம். ஆனால் அவைகளை ஒன்றும் நீங்கள் பொருட்படுத்தி கொள்ள வேண்டாம். உங்கள் பாதையில் கர்த்தருக்கு மன உண்மையோடு முன்னேறி செல்லுங்கள். தேவன் உங்களையும் நன்றாய் நடத்துவார். எதிர்வரும் காலங்களிலே நாமும் இந்த சங்கீதக்காரனை போல, கர்த்தாவே, உமது வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தினீர் என்று நல்ல அறிக்கை பண்ண முடியும். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களிலும் நீர் எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் நினைக்கின்ற பிரகாரம் எங்கள் வாழ்க்கையில் காரியங்கள் நடைபெறாமல் உம்முடைய நினைவுகளின் அடிப்படையில் நீர் செய்து கொண்டிருக்கிறதற்காக உம்மை துதிக்கின்றோம். எல்லா காரியங்களின் முடிவிலும் நீர் எங்களை நன்றாய் நடத்தியிருக்கிறீர் என்று உம்மை துதிக்க பண்ணும்படி தொடர்ந்து எங்களை வழிநடத்த ஒப்புக் கொடுக்கின்றோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.